நம்ம இப்போ பாலியில் ஒரு குட்டி அழகு தீவில் இருக்கோங்க. இதுக்கு பேர் தான் நூசா பெனிடா அப்படின்றாங்க. பட் நான் இதுக்கு வேறு பேர் வைக்கலான் இருக்கேன். அதுதான் வந்து கொஞ்சம் கிரிஞ்சான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அவ்வளோ அழகு கொட்டி கிடக்குங்க. குட்டி குட்டி பீச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராண்டான வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பயணம் அவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான். ஏன்னா இந்த இடத்தோட அழகை ஒரு வீடியோவில் நம்மளால் சுருக்கவே முடியாது. ஏன் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க இந்த பியூட்டிஃபுல் பாலியில். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக இந்த காரு கண்ணாடி ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணுன்னு பார்க்குறேன். இங்கே ஒரு உப்பு தண்ணியாக இவ்வளோ ஏற்க கொட்டி கிடக்கு. பட் இங்கே எப்படி உப்பு தண்ணி தான் தெரில. ஸோ நான் என்னோடய தண்ணி எடுத்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். நமக்கு வந்து லொக்கேஷன் தான் முக்கியம். தண்ணி வந்து கூட அப்புறம் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோடய ஏரியாவை மட்டும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளால் வந்து ரொம்ப அழகாக வியூஸை ரசிக்க முடியும். மெயினாக உங்களுக்காகத்தான். இதுக்காக வச்சு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போடுங்க, பாலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஷ்யூ ப்ளீஸ். No good, no hair. யா, தேங்க்யூ. ஓ போலங்க, இதுதான் தலைவன் சொல்லியிருக்காரா? தலைவன்ட்ட அப்பயே கேட்டேன், தலை கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை போக முடியாது, போகாது அப்படின்னாரு. அதோட அர்த்தம் இப்போ தான் புரியுது எனக்கு. நாட் கோயிங். No, not going. ஓ நோ கோயிங். ஓகே ஓகே. அவரு போகாது போகாதுன்னு சொன்னது வேற போல இருக்கு. சரி விடுங்க, அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்படியே நம்ம லொக்கேஷனை கண்டினியூ பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அப்போலேருந்து தெரிலன்னு சொன்னது அந்த தெரியலையா? நானும் உப்பு தண்ணி அது இது நானா அதை இமேஜினேஷன் பண்ணியிருந்தேங்க. இது கண்ணாடியிலே ஏதோ டிஃபெக்ட் இல்லை, உள்ளார துடைக்கணும் போல இருக்கு. யா ஐ க்ளோஸ். நல்ல ஒரு பாசமான தலைவன். ஓகே, வி கண்டினியூ சூப்பர் ஜர்னி. இந்த பாலியில் நீங்கள் எங்கே போனாலுமே நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க உங்களுக்கு ஃபீல் வரும். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஒரு திக் ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. அதனால தான் இங்கே மழைலாம் அவ்வளோ அழகாக பெய்யுது அப்படின்றாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நூசா பெனிடான்னு போட்டாலே வர லொக்கேஷனை ஒன்று பார்த்தோம், அதுதான் கிளிங்கின் பீச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது லொக்கேஷனுக்கு போகிறோம், அதுதான் வந்து புரோக்கன் பீச் அப்படின்றாங்க. இங்கேருந்து அப்படியே நீங்கள் நேராக இந்த காட்டு வழியாகவே போனீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்துடுமா இந்த புரோக்கன் பீச்சு. ஒரு மலை அப்படியே உடஞ்சி உள்ள பீச்சாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. வாங்க நேரில் போய் பார்த்துறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணாடி தான் ரொம்பவே மோசமாக இருக்காப்புல. கொஞ்சம் வியூஸ் அப்படி இப்படின்னு இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா. ஓகே, தலைவன் வந்து தக்கா காமெடி பண்ணுறாப்புல. புரோக்கன் பீச்சுக்கு போகிறோம், அதுக்கு போகிற வழி ரோடும் புரோக்கன் பீச் புரோக்கன் ரோடு அப்படின்றாப்புல. சரியான ஆஃப் ரோடிங்க. உங்களுக்கு பாலியில் தான் ரோட்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நூசா பெனிடா இங்கே வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி ஆஃப் ரோடிங் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் போகும். இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பெரிய கார் தான் ஹையர் பண்ணிக்கிறாங்க. அதனால் பெருசாக இன்னும் டஃப்பு தெரியாது. பட் அதனால் டிராஃபிக் பயங்கரமாக ஆகுது. எல்லோரும் வந்து ஒரு ஃபுல் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா வெயிலுக்கு. ஸோ அதனால் சில பேர் மட்டும்தான் உங்களுக்கு பைக் எடுத்துன்னு சுற்றுறாங்க. பைக் ரெண்டல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தனியாலாம் வந்தீங்கன்னா அழகாக அதை எடுத்துன்னு சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாரினர்ஸ்லாம் வெள்ளைக்காரங்கெல்லாம் பூரா பைக் எடுத்துன்னு சட்டையை போடாமல் கிளம்பிடுறாங்கப்பா. லைஃப்னால் அவங்கள மாதிரி வாழணும் ஜாலியாக. நூசா பெனிடாவில் மொத்தம் 4 லொக்கேஷனில் லொக்கேஷன் நம்பர் 2க்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து புரோக்கன் பீச்சு. நீங்கள் இங்கே வரணுன்னா 2 விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று வந்து கண்ணாடி, ஒன்று வந்து கொடை எல்லாம் கேப்பு. ஏன்னா வெயில் அந்த போடுதுங்க. பட் இந்த லொக்கேஷன்லாம் வெயில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மழையில் இருந்தால் உங்களால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வெயில் தான் வேணும், நம்ம ப்ரொடெக்ஷனோடு இருந்துக்கணும், அவ்வளோதான். வாவ். ஸோ திஸ் ஒன் புரோக்கன் பீச், உடஞ்சி போன பீச். ஓகே, இங்கே பாருங்க லொக்கேஷன் இதுதான். தலைவர் வருவார், அழகாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போய்டுவார். நீங்கள் அப்புறம் சுற்றிட்டு வந்துடலாம். டிரைவர்னால் இப்படி இருக்கணும், தரமான டிரைவர். இதாங்க புரோக்கன் பீச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் மெயினாக அந்த தண்ணி கலரை பார்க்குறதுக்கு தான் வரணும். இன்னும் ஒரு கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கடைசி பீச்சுக்கு கிறிஸ்டல் பீச்சில் வச்சுட்டாங்களாம். ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் குளிக்கலாம் போல இருக்குது. ஆனால் நம்ம லஞ்சுக்கு அப்புறம் தான் போவோம். வா செம்மையான லொக்கேஷனாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம நடந்து அங்கிட்டு போவோங்க. அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில். அங்கே கீழே பார்ப்போம் எப்படி இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி பட்டு எரோடாகி அந்த மலையே கரைஞ்சி இந்த பக்கம் வந்து ஓட்டை விழுந்துருக்கு, அவ்வளோதான். சரி நடந்து போவோமா அங்கிட்டு. இந்த ட்ரிப்பில் நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் ஜாலி ஹாலிடேஸுங்க. பாலிக்கு நல்ல பட்ஜெட் ரேட்டில் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. 20,000லேருந்து பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதான். ஹனிமூனு
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் பேக்கேஜ், லக்ஸரி பேக்கேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒன்று டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. தாய்லாந்து, மலேசியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணித்தராங்க. வாங்க அப்படியே நம்ம கீழே நடந்து போய்கிட்டு இருப்போம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாதை. நம்ம லாஸ்ட் இந்த கிளிங்கிங் பீச் போனோம்ல, தாறுமாறாக இறங்கி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது ரொம்ப நார்மலாக அப்படியே யார் வேணாலும் போகிற மாதிரி தான் இருக்குது லொக்கேஷன். மேலேருந்து பார்க்குறது பிடிச்சிருக்கா, கீழேருந்து பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவலாக அங்கே இருந்தோம், அங்கேருந்து இப்போ கிளம்பி இங்கே வந்திருக்கோம். எனக்கு இன்னும் மேல் வியூ தான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கீழே ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. வச்சுக்கோ அந்த லொக்கேஷன்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், அந்த இடத்த பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இருங்க திரும்ப அலை வரட்டும். அலை என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸாக போய் கல்லில் அடிக்குதுங்க. அப்புறம் கல்லுலேருந்து பொறுமையாக நம்ம வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி தண்ணி வருது. பொறும் பாருங்களேன், உங்களுக்கு இங்கேயும் தெரியுமான்னு தெரில, பட் இங்கேருந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. வருங்க ஒய்யோ, வாவ் 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 வாவ். அந்த முக்குலேருந்து இது ஃபுல்லாக அப்படி தான் நடந்துக்கிட்டு, தண்ணி கல் உள்ளே போய் அங்கேருந்து பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கு கீழே. கண்டிப்பாக இதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்தோனேஷியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதை விட ஆபத்து இருக்குங்க. இப்போ இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ஃபோட்டோ கிட்டலாம் எடுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே ப்ரொடெக்ஷன் இல்லை, விழுந்தீங்கன்னா டைரெக்டாக கடல் தான். ஸோ ப்ளீஸ் இங்கே வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்து எடுங்க. ரொம்ப அழகான லொக்கேஷன் தான். அந்த எட்ஜில் நின்று எடுத்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும், பட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே, எல்லா இடமுமே பயங்கர ஆபத்தாக தாங்க இருக்குது இந்த இடத்துல. ஒரு சரியான ஃபென்சிங் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ரொம்ப ராவாக விட்டுருக்காங்களா. அது அழகாக தான் இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு, பட் இருந்தாலும் சேஃப்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே, இப்போ அப்படியே நடந்து நம்ம அடுத்த பீச்சுக்கு போகிறோமாங்க. அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியா வந்தீங்க நெட்டு கிடைக்க மாட்டேங்குது வர இங்கே. உங்கள் இன்டர்நெட் சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா இது ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில். ஸோ அதனால் வந்து யூ வில் நாட் ஹேவ் த ப்ராப்பர் இன்டர்நெட். நாங்கள் போயிட்டு யார்கிட்டையாவது விசாரிச்சு சொல்கிறேன் நான், சரியா? ஒன்றுமே இல்லை, எங்கேயும் ஜஸ்ட்டு ஒரு 5 minute வாக் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேரம் அப்படியே போக வேண்டியதான். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஒரு ஃப்ரீ அட்வைஸ். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உலகத்தில் சில லொக்கேஷன்ஸ் இருக்குங்க, அங்கே வந்து சிங்கிளாக நீங்கள் ட்ராவலே பண்ணக்கூடாது. ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன் ஆல்ரெடி, பட்டு பாலி வந்தப்புறம் அந்த லிஸ்ட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டு பாலியை தான் ஃபஸ்ட் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிளாக இருந்தால் டோன்ட் ட்ராவல் டு பாலி. வெயிட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ சீரியஸாக தானே சொல்ல போகிறேன்னு. ஏங்க இதுவும் சீரியஸ் தான். ஓகே, நேராக நடந்து போங்க. ஆக்சுவலாக போகிற வழி கரெக்டு தானா? அடுத்த லொக்கேஷன் வந்து எனக்கு ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஹை டைட் டைமில் இங்கெல்லாம் கூட தண்ணி வரும் போல் இருக்குது. சுற்றி தான் போயிட்டுருக்கோம். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு இளநீர் எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் டீஹைட்ரேஷன் அதிகமாக தான். தண்ணி, ஜூஸு, இளநீ எல்லாத்தையும் நிறையா குடித்தா தான் பாலில் நீங்கள் சுற்றி வர முடியும். இது பார்க்க ஒரு ஸ்பாட்டு மாதிரியே இல்லை, பட் இவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இருக்கீங்க? இது கண்டிப்பாக ஸ்பாட்லாம் இல்லைங்க, பட்டு கடல்லையே நீர்வீழ்ச்சி மாதிரி வருதுங்க, தெரியுதா? ஐ வில் ஷோ யூ, வெயிட். இதாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த ஏரியாவில் ஒரு அப்பர் பகுதி மாதிரி இருக்குது. அலை அதிகமாக வரும்போது தண்ணி மேலே வந்து அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி மாதிரி கீழே போயிட்டுருக்கு. நம்ம அதை அந்த ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். ஓய்யோ, தெரிஞ்சா? வா, அது அந்த முக்கிலேருந்து பார்த்தா ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. அங்கே போகலாம். பட் ஒரு விஷயம் நான் உண்மையை ஒத்துட்டே ஆகணுங்க, இங்கே இருக்கிற எல்லா கார் டிரைவர்ஸுமே ஒரு எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க எடுக்கிற அந்த ரகத்தை பாருங்களேன். ஃபோனை நம்மளாம் ஜென்ரலாக இப்படி தானே பிடிப்போம், அவங்க அப்படி இல்லை. இப்படி பிடிச்சி அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. நம்ம தலைவன் வரானே தெரிவிக்க விட்றாங்க ஃபோட்டோவில். ஸோ நீங்கள் இங்கே எந்த கார் டிரைவர் கூட வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அமேசிங் ஃபோட்டோஸ் கேரண்டீட். எனக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எங்கள் நைனா வந்தால் கூட அவ்வளோ நல்லா எடுக்க மாட்டார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ நல்லா எடுக்க மாட்டாங்க. ஆனால் என் தலைவன் டிரைவரு வேற மாதிரி எடுக்கிறாப்புல. ஸோ நீங்கள் வந்து நம்பி அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்கலாம். பக்காவான ஃபோட்டோகிராஃப் உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு பார்சல் ஆகிடும். கடலில் ஒரு நீர்வீழ்ச்சி என்னைக்காச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே பார்சல் ஆகிட்டுருக்கு கடல் நீர்வீழ்ச்சி. அதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம்.
வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய அளவு பார்சல். இப்போ கரெக்டாக வர மாட்டேங்குது பெரிய அலை. எப்போ கேமரா ஆன் பண்ணுவோமோ அப்போ வரவே வராது. இருங்க இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா பெரிய அலை. வருது வருது. இப்போ வரும் பாருங்க. ஆஹா 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 தெரிகிறதா தெரிகிறதா? ஓய்யோ ஜஸ்ட் என்ஜாய் மக்களே. இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய நேச்சர் லவராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஓ மை குட்னஸ். இப்போ பாருங்களேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ டாப்பு 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 டக்கரு டோய் ஹியூஜ். இந்த மாதிரி திரும்ப இன்னொன்று கிடைக்குமா? போகுது போகுது போகுது. ஓ உங்களுக்கு அதோட இன்டென்சிட்டி தெரியுதா? ஒரு சுனாமி அளவுக்கு இருக்குங்க. ஐயோ வாய் வச்சுட்டு சும்மாறா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காது. ஸோ எல்லா இடத்தையும் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்பா 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 டாப் நாச். இந்த பீச்சோட பேர் வந்து ஏஞ்சல்ஸ் பிலாபாங் பீச்சுங்க. அந்த பக்கம் இருக்கிறது புரோக்கன் பீச்சு, இந்த பக்கம் வந்து ஏஞ்சல்ஸ் பிலாபாங். இதோட அர்த்தம்லாம் என்னன்னு கேட்காதீங்க, ஐ டோன்ட் நோ. வாங்க கிளம்பி இப்போ லஞ்சுக்கு போகலாம். பேக்கேஜில் லஞ்செலாம் வந்து இன்க்ளூடட் கிடையாது, நீங்கள் தான் கை காசு போட்டு சாப்பிட்டுக்கணும். இங்கே உங்களுக்கு ஃபுட்டை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. பாலினஸ் குயிசைனில் வெஜ் இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே நிறைய இருக்குது. எக்ஸ்பென்சிவாக இருக்குது கொஞ்சம் ரேட்டு, பட் ஓகே யூ கேன் மேனேஜ். ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. ஒரு மீல் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 600-700 ரேஞ்சுக்கு ஆகிடும். நீங்கள் ஆவரேஜ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு இளநியும் ஒரு சின்ன வாட்டர் மெலன் கணக்காக தாங்க இருக்குது. எத்தா தண்டி உள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். குடிக்கணும். இப்போ அப்படியே வெயில் அலைஞ்சிட்டு குடித்தா கன்ஃபார்மாக சளி தான் பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ குளிக்கலாம். ஒன்று வந்து எவ்வளோ 25 சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 25,000 ஒர்த்து தாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் நம்ம தப்பான வெளில போகிறோமோ. 2 பார்க்கிங் இருக்குங்க. ஏஞ்சலுக்கும் ஒரு பார்க்கிங் இருக்குது, புரோக்கனுக்கும் பார்க்கிங் இருக்குது. நம்ம புரோக்கன் பார்க்கிங்க்கு போனோம். சரி குத்து மதிப்பாக இந்த பக்கம் போகலாம் வாங்க. பாலியில் ஒன்றும் ஃபேமஸானது வந்து இந்த கோகனட் ஐஸுங்க. இளநீ வேணாம், ஐஸ் காட்டு பார்ப்போம். ஓகே ஒன்று கேட்போம் நம்ம. ஹலோ, can I have one coconut ice? You have a cup or a full one like that? One cup is enough. Yeah. சென்னைக்காரனையே ஏமாற்றிட்டாங்க. அங்கே போர்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுச்சு. சேர்த்து பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது, பிரித்து பார்த்தா வைலண்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஐஸ்கிரீம் இல்லையா, தட் இஸ் கோகனட் ஐஸ். கோகனட் வாட்டர் வித் ஐஸ் கியூபும். அட செத்த பையிலே. சரி விடுங்க, ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம ஊர் பண்ணதுக்கு 50 ரூபா தான். குடிச்சிட்டு போகலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டான் கோகனட்டு கூட. நல்லா தான் இருக்குது, பட் இது 50 ரூபா ஒர்த்தே கிடையாது. அதுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்து முழு கோகனட்டே வாங்கிடணும். ஆர்டர் கேன்சல் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால் குடிச்சிட்டு இருக்கு. பட் வெதருக்கு சூப்பராக இருக்குங்க. கோகனட்டில் ஐஸ் போட்டு முதல் தடவை குடிக்கிறேன் நான். எல்லாருமே அதில் தாங்க ஏமாறுறாங்க. அந்த பொண்ணு அதே தான் வந்து கேட்குது, எனக்கு கோகனட் ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இருக்குது இங்கே பாலியில். பாலிலே உங்களுக்கு அந்த பாம்பு புத்தை வந்து அம்மனா பார்க்குற கல்ச்சர் இருக்குது போல இருக்குது. ஸோ இது ஒரு பாம்பு புத்து, அது ஃபுல்லாக வந்து துணி கட்டி வச்சு கொடைலாம் போட்டு கீழே பூஜைலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது பாலியே இல்லைங்க, இது வந்து ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியா தான் இது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ். எல்லாம் போவோமா? ஹலோ, தலைவன் ரெடி, வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இந்த ஏரியாவில் எல்லா டிரைவருமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருப்பாங்க போல இருக்குங்க. ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது. ரோடு ரொம்ப ரொம்ப குட்டியா, ஒரு வண்டி தான் அட் அ டைம் போக முடியும். ஸோ ஆப்போசிட்டில் தான் வண்டி வந்தாலுமே அவங்க ரிவர்ஸ் போகிறாங்க, நம்மளை கூட போக சொல்ல மாட்டுறாங்க. அவங்களாம் ஒதுங்கி போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கப்பா இங்கே இருக்க டிரைவர்ஸ்லாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல் பீப்புள் வெரி குட்டு. எல்லாம் மாமா மச்சானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
Kembalian setir. Oh ya. Setir தானே. இன்னைக்கு ஐட்டரியில் ஒன்று நம்மளுக்கு ஒரே ஒரு பீச் மட்டும் தாங்க பாக்கி இருக்கு. அதுதான் வந்து கிறிஸ்டல் பே பீச்ன்றாங்க. அது இங்கேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 55 நிமிஷம் ஆகுமாங்கம்மா. அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது, பட் ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குது, டிராஃபிக் அதெல்லாம் சேர்த்தனால 55 நிமிஷம். அதான் தலைவன் கேட்டால் போகிறச்சே சாப்பிட்டு போயிடுவோமா, 40 நிமிஷத்தில் ஹோட்டல் வரும் அப்படின்னாப்புல. ஓகே அப்படின்னாச்சு. ஸோ இப்போ நேரம் நாங்கள் வந்து லஞ்ச் பிரேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். தெரில நான் அங்கே சாப்பிடுவோன்னா இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு ஹோட்டலில் பேக் பண்ணி கொடுத்ததே ஒரு பார்சல் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்ப்போம். அங்கே நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே சாப்பிட்ற வேண்டியதான். பாலினஸ் குவிசைன் வந்து நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். இங்கே ஹோட்டலில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பாலினஸ் குவிசைன் தான், பட் பியூர் பாலினஸ் வி ஹவ் டு ட்ரை. ஏங்க இங்கே நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிங்க. நம்மளோட பேக்கேஜில் மதியம் லஞ்ச் இருக்கான். சத்தியமாக நான் இது ப்ரமோஷனுக்கும் இதுக்கெல்லாம் சொல்லலை, எனக்கே தெரியாது, அவங்க சொல்லவே இல்லை லஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உட்கார தலைவன் நான் அந்த அம்மாகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யுவர் மீல் இஸ் ஆல்ரெடி ரெடி அப்படின்றாங்க. வந்து ஒரு பெரிய கிராண்ட் புஃபெட் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி டே பேக்கேஜில் லஞ்சும் இருக்குது. என்ன அடிக்கினே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கீசை கேட்காம இருந்தால் சரி, சும்மா சொன்னேன். காசு கேட்டாலும் பரவாயில்ல, பட் இது சீரியஸாக எனக்கே தெரியாது லஞ்ச் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ஒர்த்துங்க கண்டிப்பாக. இது வேறு மாதிரி லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் எவ்ரி திங். யா இங்கே இருக்கிறவங்களாம் கையை குடிஞ்சு ஒரு வணக்கத்தை போட்டுருவாங்க பாருங்க. அவங்களோட அந்த ஒரு பணிவு இருக்குது பாரு. டாப் நாச் சத்தியமாக சொல்கிறேன். இன்னும் நம்ம ஒரு நாள் 2 நாள் இருக்குது நம்மளுக்கு பாலியில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே ஷூர் கேன் டேக். தேங்க்யூ. அதாவது இங்கே எல்லாமே வந்து ஒரு இடம் கூட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டோமான்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக சர்வீஸ். சரி திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தாய்லாண்டை போகிறத விட பாலி வர்றது எனக்கு இன்னமும் வந்து ஒரு அளவுக்கு பெட்டர் ஸ்டெப்பாக தோணுதுங்க. தாய்லாந்து ரொம்ப கமர்ஷியல், பட் பாலி எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாய்லாண்டை விட. உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்க, பாலியில் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சியர்ஸ். ஏய் அதிர்ச்சிங்க விளாடுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரோட்டி வேறு கொடுத்துருக்காங்களா, ரோட்டி வித் திஸ் குருமா. சியர்ஸ் மக்களே, கிளாஸ். பட் இவ்வளோ ஐட்டத்தை எப்படி சாட போகிறாங்க. நூடுல்ஸ் வேறு ஒரு பிளேட் இருக்குது. பாலியோட வெத்தல் இது ஆக்சுவலாக நம்ம ஊர் மாதிரியே எங்கேயும் விற்கிறாங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எவ்ரி திங் ஸ்டாப் நாச்சுங்க. ஸோ இந்த இது மட்டும் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிடுறேன். எல்லாமே ஒர்த்தாக இருக்குப்பா. ஸோ அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கிறிஸ்டல் பீச்சுக்கு போகலாம். ஆக்சுவலாக அங்கே குளிக்கலாமா எனக்கு அது தெரியாது. தெரிஞ்சுருந்தால் நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் துண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். மிஸ் இட். ஸோ நீங்கள் வரீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க இதெல்லாம். ஓகே, இந்த ஏரியாவோட ஆம்பியன்ஸே வேறு மாதிரி இருக்குங்க. இதுவே ஒரு ரெசார்ட் மாதிரி தான் போல இருக்குது. பேரில் என்னன்னு தெரில, பட் வந்து ஒர்த்துப்பா. இங்கே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி நேம் ப்ரோ? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி நேம்? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி நேம்? ஓகே. So how much you charge for a night here? Okay, for one night we charge 500 with the breakfast. 500 with breakfast, yeah. So what? Good deal. We have two types like deluxe and superior. Okay. The basic is 5,000. So 500. Yeah. And Okay. for the superior room 400 with breakfast. Oh yeah, it's great. ஏங்க நீங்கள் வந்து தங்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு வந்து 2500 ரூபா தான் நம்ம ஊர் பணத்துக்கு ஒர்த்துங்க. நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் இதுதான் பேர் போல இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. மணி கரெக்டாக 3:10ங்க. இந்த டேவோட லாஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கிறிஸ்டல் பே பீச் அப்படின்றாங்க. எல்லாரோட லாஸ்ட் லொக்கேஷனும் மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் கிளம்பும் போது அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகிற மாதிரி. இந்த நூசா பெயிண்டோட டே டூர் வந்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை இது மட்டும்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசி வண்டி, அதாவது கடைசி ஃபெரி இங்கேருந்து உங்களுக்கு பாலி ஐலாண்ட் போகணுன்னா 5 மணியோட முடிச்சிடுறாங்க. 5:30யோட எல்லோரும் இங்கே ஜாலியாக சன்செட் பார்த்துட்டு ஒரு 6:30-7 மணிக்கா லாஸ்ட்டு ஃபெரி வச்சா நல்லாயிருக்கும். பட் இவங்க 5:30யோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மிச்சப்படி எவ்ரி திங் இஸ் சூப்பர். ஸோ அப்படியே வாங்க நம்மளோட ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு
இங்கே போகலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு 1 hour பக்கம் டைம் இருக்காங்க. 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணுமா, அப்போ தான் வந்து 5 மணிக்கு ஃபெரியை பிடிக்க முடியுமா. எனக்கு தெரிஞ்சு மொத்த பாலி ஐலாண்ட்லேயே இங்கே மட்டும் தான் நீங்கள் ஜாலியாக குளிக்க முடியும் போல் இருக்குங்க. மேலே கூட நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஈஸி ஆக்சசபிளாக ஒரு லொக்கேஷன் இல்லை. ஸோ எல்லாம் ஜாலியாக அப்படியே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது எண்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, க்ளீனாக இருக்குங்க. ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா பக்காவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் குறை. மிச்சப்படி எவ்ரிதிங் இஸ் ஸோ குட். நல்ல ஒரு சாப்பாடாக சாப்பிட்டாச்சா. ஸோ ஓரமாக எங்கேயா போய் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண வேண்டியதான். டயர்டாக இருக்குது. அம்மா, இதுவே உங்களுக்கு ஒரு சின்ன புரோக்கன் பீச் மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஏரியா பாருங்களேன், குட்டியாக புரோக்கனாக இருக்குது பாருங்க. கண்ணாடி போட்டுங்க, கலர் மங்களாக இருக்கா இல்லை உண்மையிலே அப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஒரு பியூர் ப்ளூயிஷ் கலர் இல்லை, ஒரு மாதிரி வந்து சட்டிலாக தான் இருக்குது கலரில். வெயில் சும்மா பட்டையை கிளப்புதுங்க, கையெல்லாம் எரியுது. இவங்களாம் எப்படி தான் இந்த ஸ்விம் சூட்டில் எங்கே படுத்து கிடக்குறாங்கன்னு எனக்கே புரியலப்பா. எப்போ சீரியஸ்லி சரியான வெயில் அடிக்குது. அவங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு வேளை அதெல்லாம் செட் ஆகிருமோ தெரிலப்பா. சரி, லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம கிளம்பலாம். மணி 4 போகுது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட இதுக்கு போய் சேர்கிறதுக்கு. சரியான லொக்கேஷனுங்க சில் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் மரத்தடி நிழலுக்கு வந்துருங்க, நல்லாயிருக்கு உங்களுக்கு. அந்த பக்கம்லாம் சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த எண்டை விட இந்த எண்டு ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. தெரியுதா, அங்கே ஏதோ ஃபைனலாக ஒரு காடு மாதிரிலாம் இருக்குது. ஸோ சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். ஒரு ஸ்மால் வாக் தானே. நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு கூட போய் குளிக்கலாம் போல இருக்குது. ஸோ மக்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பீச்சு தான்பா. கீழே இறங்கி போனாலும் செம ஒர்த்து அப்படின்னு நான். அவ்வளோதாங்க, இந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன் விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இங்கே நீங்கள் சன்செட்டை என்ஜாய் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணியே ஆகணுங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் வேணும்னா ப்ளீஸ் பிளான் ஃபார் அ ஸ்டே. ஓகே. இந்த கோயில் செம்மையாக இருக்குங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த அழகான கோவில் வியூலேருந்து ஒரு சன்செட்டை பார்க்கணுன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், இந்த சிலையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது. பட் எந்த கோயிலுக்குள்ளே விட மாட்றாங்க, அதுதான் வருத்தமாக இருக்குது. ஸோ ஒரு கோயிலுக்குள்ளே விட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா கேமரா அலோவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நம்மளையாச்சும் அட்லீஸ்ட் பார்க்க விடலாம்ல. ஏன்னா ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க கோவில்லாம். நம்ம கண்ணே பட்டுரும் போல இருக்குது. சுற்றி போடும் கோயிலுக்கு. பியூட்டிஃபுல் கோயில். சரிங்க, மணி வந்து கரெக்டாக 4:10 ஆகுது. இங்கேருந்து நம்மளுக்கு டிராஃபிக்கில் போர்ட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நேராக கிளம்பி ஹார்பருக்கு போக வேண்டியதான். ஓகே வாங்க. நேற்று விட்ட நைட் லைஃப் மிச்சத்தை இன்றைக்கி போய் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு. இன்றைக்கி பர்ஃபெக்டாக பாலியில் நைட் லைஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தளபதியோட என் தளபதி சூப்பராக இருக்கான்ப்பா. சூப்பர் டே, தேங்க்யூ. சிரிச்ச முகமாக இருக்கா அவ்வளோ வரேன். அவ்வளோ ரைட். ஸோ நவ் ஹார்பர், ஹவு மச் டைம்? Half an hour? Normal half hours. Okay. Traffic more. Okay, let's start. வாங்க பாலி கிளம்பலாம். தலைவன் சும்மா அடிச்சு நவுத்திட்டு போறாப்புல ஸ்பீடு. தலை ஆப்போசிட்ல ஒண்ணுமே இல்லை வண்டியில. ஸ்பீடு ஓகே, பட் கேர்ஃபுல். ஐ ஆல்சோ லைக் ஸ்பீடு, பட் ஹியர் தட் பைக் இஸ் கம்மிங். நோ, ஸோ பைக்லாம் வரதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அவங்க பாவம் லேடிஸ் அவங்கலாம் ஓட்டுன்னு வராங்க, ஃபாரினர்ஸு. ஸோ ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் உங்களுக்கு, ரொம்ப வேகமாக போனீங்கன்னா. கிரேட், தேங்க்யூ. காலையில் என்ன கூட்டத்தில் வந்தோமோ அதே கூட்டத்தில் ரிட்டர்ன் போகிறாங்க. இப்போ எல்லா ஸ்பீட் போட் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றா நம்ம காலையில் நம்மளுக்கு டிக்கெட் வவுச்சர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை போய் அங்கே கொடுத்துட்டு ஐடி கார்டு வாங்கினே மறுபடியும் காலைல மாதிரி ரிட்டர்ன் போனோம். ஐடி கார்டு வாங்கியாச்சு. அங்கே ஒரு ப்ளூ கடி பிடிச்சிட்டு போகிறார் பார்த்தீங்களா, அவர் பின்னாடியே நம்ம போனோம். அவர் எந்த போட்டில் ஏற சொல்கிறாரோ படப்படன்னு நம்மளாம் ஏறிக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்களே ப்ரொசீஜரு. ஸோ வந்த போட்டே தாங்க. இது பார்க்க தான் காங்கிரீட்டு, ஆனால் இறங்கினோடவே சரக்கடிச்ச மாதிரி ஆடுது. அதுதான், ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க இது காங்கிரீட்டு ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஏறுவோம் வாங்க. மேலே ஆக்சுவலாக ஏற்றுறானா அப்படின்னு கேட்டேன். நீ குடிக்கிறதா மட்டும்தான் மேலே ஏறணும் அப்படின்றான். அதாவது ஒரு பியரோ வாங்கணுமா. நல்லா இருக்கே. இல்லைடா, நான் கீழே போய்க்கிறேன். சரக்கடிச்சு தான் மேலே ஏறணும்னா எனக்கு மேலேயே தேவையில்லை.
காலைல லேட்டாக அவனால விண்டோ சீட் கிடைக்கல. பட் இப்போ பர்ஃபெக்டாக விண்டோ சீட் எடுத்து உட்காந்தாச்சு. காலைல வந்து அதே கும்பல்ஸ் தாங்க மறுபடியும் ரிட்டர்ன் போகுது. ஸோ நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணுறதில்ல போல இருக்குது. இப்போ தான் பேக்கேஜ் விசாரித்தேன். இது நீங்கள் வந்து டூரிஸ்ட்டில் வரனாலும் நீங்கள் இங்கேயே கூட வந்து எடுத்துக்கலாம். நம்ம வியட்நாமில் அந்த ஹாலாங் பே டூர்லாம் போனாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நூசா பெனிடா டூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் தங்குற ஹோட்டல் ஹாஸ்டல் எல்லாத்துலேயுமே இது தருவாங்க. ரேட் வந்து உங்களுக்கு 9 lakhs இந்தோனேஷியன் ருஃபியா. ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 4500 5000 வரும். 1 டேக்கு 4500 அந்த ரேஞ்ச். ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரேட் முன்ன பின்ன வரலாம். பட் அதுதான் ரேட். ஓகே, ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க தனி தான் புக் பண்ணி வந்திருக்காங்க. யுவர் விஷ். ஊட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே கணக்கு தான் வரும் போல இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஒரு பர்ஃபெக்ட் டேங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஏஞ்சி அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்பி ரிட்டன் 5 மணிக்கு கொண்டு விட்டு ஈவினிங் அப்படியே நீங்கள் சில் பண்ணுறதுக்கு செம்மையான பிளான். இது வாங்க, நல்லா தான் இருக்குது. பின்குறிப்பு பேக்கேஜாக இருந்தாலும் சரி, பேக்கேஜ் இல்லைனாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் வரலாம். சரியா? ஸோ ஈஸியாக வரணுன்றவங்களுக்கு அது கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் சேவ் பண்ணுன்றதுக்கு இது அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோதான் எனக்கு தேவை. புட்டு நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாருங்க. என்ன கார் இது, வித்தியாசமாக இருக்கு. ஹலோ புட்டு. Yeah, you vlog. Yeah. So your full name Puttu only. Yeah, full name Puttu Angga. Puttu Angga. Yeah, Puttu Angga Aditya. Aditya. Yeah. Oh super. இங்க கூட பாருங்க ஆதித்யா எல்லாம் பேர் இருக்குறாங்க. Yeah. ஆதித்யா Indian name. Oh, Indian name. Yes, yeah, yes. It's good. Yes. Suryan, son. Oh, Aditya, son. Yeah, son. yeah. ஓகே, லெட்ஸ் கோ. நேரா ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். இப்போ இருக்க மைண்ட் செட்லலாம் வேற யாரும் நம்ம கிட்ட தமிழ் பாட்டு கேட்டாலே ராஜா சார் பாட்டு தான் போட தோணுது. ஸோ திஸ் இஸ் லைக் வெரி ஓல்டு சாங், சூப்பர் சாங். Oh, super song. என்ஜாய். என்னை தொட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். எல்லாம் ராஜா சார் காப்பி ரைட் போட்டுருவாரு. நம்ம ஹோட்டல் பக்கத்தில் நேத்தியே அதை பார்த்தேங்க. ஏதோ ஒரு பாலினஸோட மால் மாதிரி இருக்கு. சும்மா வாங்கலாம், உள்ளே போய் பார்த்துட்டு வரோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு தெரியுதா? நம்மளோட கருடர் பெருமாள்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கருடா அண்ட் தட் இஸ் பெருமாள். பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்களே. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு பாலியோட ஒட்டுமொத்த கல்ச்சரில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் சரவணா மாதிரி போல் இருக்குது. இப்போ பாலி ட்ரெஸ்லாம் நீங்கள் வேணா வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு எவ்வளோ ரேட் இது? ஸோ இது வந்து 2,20,000. சுமார் நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 1100 ரூபா. ஒர்த்து தாங்க. 1100 ஒர்த்து தானே இது. ஐ திங்க் எல்லாம் தனித்தனி ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 21,000 இது. இந்த கர்ச்சீஃப் மட்டும் நைஸுங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். 1,300 இது. ஆம்பளை இது எவ்வளோ? ஆம்பளை இது 3,300. ஸோ 1,500 சம்திங். நைஸ். எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா பாலி ட்ரெஸ்ஸு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன்லாம் பங்கமாக இருக்குங்க. தெரியுதா? எல்லாம் வந்து 80 ரூபா ரேஞ்ச் தான் நம்ம ஊர் பணத்துக்கு. சூப்பராக இருக்குது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இது 2 எடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. உள்ளே வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி கரெக்டாக 9:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம கிளம்பி நேற்று விட்ட நைட் லைஃப்பை கண்டினியூ பண்ணுறோம். பாலியில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியே ஆகணும். நான் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளம்பி வந்து சங்கு அப்படின்ற ஏரியாவுக்கு போக போகிறீங்க. சுமார் 10 கிலோமீட்டர் காட்டுது. கிராப் போட்டு அப்படியே கிளம்பலாம். மெயினாக அந்த டிராஃபிக் இப்போயாச்சும் குறைஞ்சிதான் பார்க்கணும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. டைம் ஆக கிராப் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்குங்க. மணி இப்போ கிட்டத்தட்ட 19 ஆகிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு பொறுமையாக நின்று பார்த்தா முன்னாடி 20,000 ரூபா காட்டினது இப்போ 28,000 ரூபா காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 ருபீஸ் கொடுத்து நம்ம இப்போ போகிறோம். 8 கிலோமீட்டர் இன்னும் வருதுங்க எங்கேயும் சங்கு பீச்சு. மேபி நம்ம கோவா ஏரியா மாதிரி செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும் போல இருக்குது. வாங்க அப்படியே இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிராப் ஏன் நான் எப்பயுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஊர் ஓலா ஊபர்லலாம் சுற்றிக்கினே இருக்கும். டிரைவர் அக்செப்ட் பண்ணுவாங்க, வரவே மாட்டாங்க. பட் இங்கெல்லாம் உங்களுக்கு அப்படி இல்லவே இல்லைங்க. போட்ட அடுத்த நிமிஷத்தில் ஆள் வந்துடுவா போல். மேக்ஸிமம் வெயிட் டைம் உங்களுக்கு 1-2 நிமிஷம் தான் இருக்கும். கிராப் பைக் மட்டும் இல்லை, கிராப் காரும் சரி. எப்படி இங்கே மட்டும் இவ்வளோ சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியல. அந்த நெகோசியேஷன்ஸ்லாம் இருக்காது. அதில் என்ன ரேட்டு காட்டுதோ அப்படியே ஏறி போயிட்டே இருக்கலாம். ஸோ கிராப் மாதிரி கண்டிப்பாக நம்ம ஊரில் ஒரு ஆப் வேணுங்க. இந்த ஓலா ஊபர்லாம் வந்து வேலையாகாது. கிராப் தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். வாங்க, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு சாண்ட் பார் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் போட்டிருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். வந்து சேர்ந்தாச்சுங்க. 28 நம்மளுக்கு பில்லு. பின்னாடி இருக்க சத்தத்தையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பயங்கர ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. பட் எஸ் தேர். ஸோ ஃபைனலாக நம்ம தேடிக்கிட்டு இருந்த நைட் லைஃப் கண்டுபிடிச்சாச்சுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு
ஓல்டு மாங்ஸ் அப்படின்றாங்க அந்த ஒரு பப் மாதிரி. நீங்கள் உள்ளே இது இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஸோ அப்படியே பார்ப்போம் வாங்க அவுட்டர்லேருந்து எப்படி இருக்குன்னு. சரியான சவுண்டு, சரியான வைப்புங்க. ரெண்டு மட்டும்தான் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது அந்த சைட்லாம். நம்ம நினச்ச அளவுக்கு பயங்கர நைட் லைஃப்லாம் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. இவ்வளோ தான் இங்கே எதிர்பார்க்க முடியும் போல இருக்குது நம்மளால. பாருங்க பா கத்தி பேச வேண்டியதாக இருக்கா, எனக்கு தொண்டை அடைக்குது. செம வைப்பாக போகுதியா? இந்த 2 பார்ட்டி ஏரியா அப்படியே தாண்டி நம்ம எதுக்காக வந்தோம்னா நம்மளுக்கு பீச் வந்துடுங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு பக்காவாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஏதோ வெஜ்ஜி அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. பார்ப்போம் இருங்க. அப்படியே நம்ம அங்கே கிளம்பி போனோன்னா பீச் வந்துடுது. பட் பீச் செம்ம டார்க்காக இருக்கு. வேற மாதிரி பீச்ல டிஜே போட்டிருக்காங்க. ஆனால் பீச்சில் கூட்டமே இல்லைங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செம்ம டார்க்காக இருக்கு. இங்கே ஏதோ காவ வேற ஓடி வருது பீச்சுக்குள்ள. எனக்கு என்ன தோணுதுன்னா கோவாலேயே இதோட பெட்டர் நைட் லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே ரொம்ப சுமாராக தான் என் கண்ணுக்கு படுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலி இஸ் ஃபார் நேச்சர் அண்ட் என்ஜாய்மெண்ட்டு தான். பார்ட்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குங்க. நீங்கள் தாய்லாந்து லெவலுக்கு இங்கே எதிர்பார்க்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை விட பயங்கரமான பார்ட்டி ஏரியா தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் அது யூஸ் ஆகும். நம்ம பார்ட்டி பர்சன்லாம் இல்லை, நம்ம சும்மா வந்தோம் பார்த்தோம் கிளம்புறோம், அவ்வளோதான். சும்மாடே பார்ப்போம் வாங்க. அந்த பக்கம் பீச் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ இங்கே ஏதோ 5 பப்பு சொல்கிறாங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ பேக்கேஜ் மாதிரிலாம் எடுத்திங்கன்னா 5 பப்புக்கும் கூப்பிட்டு போவாங்களாம். பட்டு அதில் வந்து என்ட்ரி டிக்கெட் எல்லாம் தான் இன்க்ளூட் ஆகும். உள்ளே இருக்கிறது எதுவும் இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் தனியாக தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் எதுக்கடா இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? சில பேருக்கு எதாவது யூஸ் ஆகும். பட் இதுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஃபைனலாக ஒரு பூமர் அட்வைஸோடு முடிப்போம், அவ்வளோதான். இல்லை உங்கள் வீடியோ பார்த்து இந்த பூமர் தேவையாடா அப்படின்னு தான் கேட்பீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரீ அட்வைஸ் வேணா எடுத்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இந்த ஏரியாலேயே பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கூம்பு வச்சுருக்காங்க. நைஸில். ஆனால் அந்த ட்ரெடிஷன்ஸ் அவங்க விடவே மாட்டுறாங்க. இதுவும் ஒரு கோவில் தான் போல இருக்குது. ஸோ பீச்சை ஒட்டி ஒரு அழகான கோவில். தெரில எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம ஒன்று கொஞ்சம் அழகழகான கோவில்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம மறுபடியும் கிராப் போட்டு அப்படியே ரூமுக்கு போய் படுத்துங்குவோம். மணி கரெக்டாக வந்து 11:30 ஆச்சு. எஸ் 11:30க்கே இந்த நிலமனா. இப்போ பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் ஷுவர் பாலியில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சுமார் தான் இங்கே நைட் லைஃப். கொஞ்சம் போனால் 2 கிளப் அவ்வளோதான் இருக்குது. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். அது அவங்க கல்ச்சர், நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது. தேர் என்ஜாயிங் தேர் லைஃப். அவங்களோட மோட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இது, நம்மளோட மோட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நேச்சர் அப்படிலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பை மக்களே பாய். உங்களுக்கு நான் 30,000 செலவு பண்ணி இந்த நைட் லைஃப்பை காட்ட வந்திருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டு போயிடுங்க. அப்படியே முடிச்சிக்கலாம். ஓகே பாய். நம்ம வந்ததை விட போகிறதுக்கு ஒன்றும் அதிகமாக இருக்குங்க. 28க்கு வந்து இப்போ 34. ஸோ நைட் ஆக பயங்கரமாக ரேட் ஆகிட்டு இருக்குங்க இங்கே. அது மட்டும் கன்ஃபார்மு. பாய் பாய். அவ்வளோதாங்க, அந்த 2 மட்டும்தான். அதை தாண்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. இங்கே எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சைலண்ட்டான நைட் லைஃப்.